ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பாவை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அப்பா இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள்ல கூட கர்த்தாவே அப்பா இந்த ஊழியத்தை அப்பா நீர் அப்பா ஏற்படுத்திக்கிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆவியானவரே, துவக்க முதல் அப்பா இறுதி வரை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இதுல யாரெல்லாம் தகப்பனை கலந்திருக்கிறாங்களோ கர்த்தாவே, இந்த வார்த்தை அப்பா உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கு கர்த்தாவே, நீர் உதவி செய்வீராக. அப்பா உமது வார்த்தையின் மூலியமாய் கர்த்தாவே நீர் ஒவ்வொருவர் கூட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா அந்த ஜபத்துக்கு விரோதமாய் கிரியை செய்யற எல்லா தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீர் எடுத்து போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா நல்லப்பா எங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை கர்த்தாவே நீர் மகன் மூலியமாய் பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை காத்தீரே உங்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் எங்களுக்கு போஷித்து வருகிறீரே உங்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் தடையில்லாம இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறீரே உங்களுக்கு நன்றி. இயேசுவே நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அனுதினம் உங்க கிருபை எங்களை தாங்குதே, புதுப்பிக்குதே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி 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 அப்பா. இந்த ஊழியத்துல கலந்திருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, விஜயா சிஸ்டர் எடுத்து பயன்படுத்துங்க, கலாமணியமாவை எடுத்து பயன்படுத்துங்க, கிருத்தியா சிஸ்டர் எடுத்து பயன்படுத்துங்க, தமைந்தி எடுத்து பயன்படுத்துங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்க பாவங்களை எல்லாம் ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. உங்க பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவட்டும் ராஜா. உங்க நாம மகிமைக்கென்று எங்களை பயன்படுத்துங்க. நாங்க அபிரயோஜனமான அப்பா ஆட்கள் அப்பா, அபிரயோஜனமான மனுஷங்கள் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே தாளந்துகளை எடுத்து எங்களுக்கு பயன்படுத்துங்க அப்பா. உங்களுக்காக எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ராஜாதி ராஜா நீர் வாழ்க வாழ்க. கர்த்தாதி கர்த்தா நீர் வாழ்க வாழ்க. உன் நாமம் அதிசயம். நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர். ஆவியானவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த எங்களை கர்த்தாவே உம்மை துதிக்க ஆராதிக்க வச்சிருக்கீங்களே அப்பா. உங்களை அனாதி ஸ்நேகம் எங்களை பாதுகாத்திருக்குதே, எங்களை நடத்தி இருக்குதே. ஆவியானவரே அந்த கிருபைகளுக்காக நன்றி பலிகிற ஏறடிக்கிறோம் அப்பா. நன்றி பலிகிற ஏறடிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாரம் வாரம் நம்ம இதை கேட்குறோம். ராஜமாணிக்க நல்லா இருக்காருங்களா சிஸ்டர்? நல்லா இருக்காரு. ஒரு வார்த்தை அவர் பேச சொல்லுங்க, பேச சொன்னா நல்லா இருக்குமே. இருக்காரா? சரி பரவாயில்ல. ரைட் ரைட் ரைட். பரவாயில்ல பரவாயில்ல. இயேசுக்கு இப்படி இருந்தவங்க தான் நம்ம எல்லாரும். ஒரு காலத்துல இயேசு பேரை சொன்னாலே நம்ம எல்லாம் வெளியே போயிடுவோம். இன்னைக்கு நம்மளையெல்லாம் இயேசுன்னு சொல்லிட்டா போது எப்பப்படா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒன்று கூட தயாரா இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு நாள் ராஜமாணிக்கம் மாறுவாரு. கண்டிப்பா அந்த விசுவாசத்தோட நம்ம இருப்போம். அவருக்காக நல்லா ஜெபிப்போம். இன்னைக்கு கூட அவருக்காக நல்லா ஜெபிப்போம். ஏசப்பா இந்த ராஜமாணிக்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஆவலா வரணும் ஏசப்பா. இன்னும் இந்த ஆமாப்பா மனக்கண்களை திறங்க, ராஜமாணிக்கத்தோட செவிய திறங்க, மனசுல பூட்டி வச்சிருக்கிற அறைகளை திறங்க. என் தகப்பனே ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க கிருபை செஞ்சீங்கன்னா ஆவியானவரே அவருடைய மனக்கதைகள், இருதய கதவுகள் திறக்கப்படும்.
ஆவியானவரே ஸ்தோத்திரம், உமக்கு நேரா அது வரட்டுப்பா. அந்த கிருபைய ராஜமாணிக்கத்துக்கு கொடுங்கப்பா. அதே போல ராஜமாணிக்க மாறி யாரெல்லாம் அப்பா இயேசுவோட வார்த்தைகளை கேட்க மாட்டேங்கிறாங்களோ அவங்களுக்கு நேரம் இந்த வார்த்தை கடந்து போகட்டும். ஏசப்பா ஸ்தோத்திரம், அவங்களுக்குன்னு நீங்க சில ஆசீர்வாதங்களை வச்சிருக்கீங்க ஆவியானவரே. அதை அனுபவிக்க முடியாம அவங்க கர்த்தாவே உங்க வார்த்தைகளை கேட்கறதுக்கு அப்பா ஸ்தோத்திரம் அவங்க செவி சாய்க்கிறது இல்ல. அவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருத்தரு மேல உங்க வல்லமை இப்பொழுது கடந்து போகட்டும் அப்பா. உமக்கு நேரா அவங்க திருப்பப்படட்டும் ஏசப்பா. அந்த கிருபை அவங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை அவங்க சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா. என் தகப்பனே நீங்க கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க இயேசு. கர்த்தாவே இந்த ஊழியத்துல பங்கெடுத்திருக்கிற ஜியா சிஸ்டர், ராபின் பிரதரு, கர்த்தாவே ஸ்தோத்திரம், கலாமணி அம்மா, கிருத்தியா சிஸ்டர், தமயந்தி, ஆவியானர், இன்னும் கர்த்தாவே இதை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உங்க கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை அப்பா என் நாவுல இருந்து நீங்க பேச வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என் நாவுகளுக்கு கட்டளை இடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. சோதர சிஸ்டர், நம்ம எல்லாம் இப்போ ஒரு வசனத்துக்கு நேரம் போவோம். யாத்திராகமம் எழுதின நிருபம் 14வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். பதினாலாம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யாத்திராகமம் 14:15. எங்களை விடாதபடிக்கு 14:15. நீங்க படிக்கிறதா கரெக்ட். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. வெரி குட். அப்போ ஆண்டவர் என்ன பேசுறாரு இந்த வார்த்தையில? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ மோசே வந்து ஆண்டவர்கிட்ட ஏதோ முறையிடுறாரு இல்லைங்களா? அப்படித்தானே சிஸ்டர்? இங்க தம்பி மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட ஏதோ முறையிடுறாரு. அப்போ அதுக்குதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது இங்க மறைக்கப்பட்டிருக்குது. அவர் முறையிடுறது மறைக்கப்பட்டிருக்குது. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் என்கிட்ட நீ முறையிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் என்னமோ கேட்கிறாரு மோசே ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் வந்து நீ எங்கிட்ட நீ கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் என்னங்கிறாரு? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ ஏசப்பா அந்த மோசே வந்து என்ன கேட்டிருப்பாரு? இஸ்ரவேல் புத்திரருக்காக ஏதோ கேட்டிருக்கிறாரு இல்லைங்களா? அப்படிதான் அர்த்தம். இஸ்ரவேல் புத்திரருக்காக ஏதோ கேட்டிருக்கிறாரு. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க புறப்பட்டு போங்கன்னு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட சொல்றாரு ஆண்டவர். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இந்த விஷயத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, இங்க போன வாரம் என்ன பார்த்தோம்? மோசே வந்து எகிப்துல இருந்து ஜனங்களை கூட்டிட்டு அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வர்றாங்க. வந்துட்டு இருக்கிற வழியில ஆண்டவர் வந்து மோசே கூட்டு பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படியே வந்து மோசே கிட்ட ஆண்டவர் பேசி அதுக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் போனதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்? அதை கடந்து மறுபடியும் மோசே வந்து ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றாரு. வழி நடத்திட்டு வரும்போது என்ன ஆகுது? எகிப்தியருடைய சேனைகள் எல்லாம் வந்து, அதாவது பார்வோனுடைய சேனைகள், பார்வோன் ராஜாவுடைய சேனைகள் எல்லாம் என்ன பண்ணுது? இஸ்ரவேல் மக்களை துரத்திட்டு வருது. புரிஞ்சுதுங்களா? இஸ்ரவேல் மக்களை இவர் பார்வோன் விட்டுட்டாரு. சரி நீங்க போங்கன்னு சொல்லி விட்டுட்டாப்படி. ஆனா என்ன, மறுபடியும் வந்து அவர் இருதயம் கடினமாயி என்ன ஆகுது? அந்த அந்த வசனம் வந்து நல்லா இருக்கும். இன்னொரு தடவை சொல்றேன். ஆண்டவரே வந்து அந்த பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்துவார். அந்த வசனம் இருக்கு. இப்போ அதெல்லாம் சொன்ன லேட் ஆகும். நான் இப்போ சாப்டருக்கு வர்றேன். அப்போ பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்துறார் ஆண்டவர். அப்போ என்னங்கிற ஆண்டவர் அந்த பார்வோன் என்ன சொல்றாப்படி? இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நம்ம போக விட்டது தப்பு.
அவங்க சொந்த ஊருக்கு நம்ம போக சொல்லிட்டோம், நமக்கு அடிமையா வச்சதும் நம்ம விட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எல்லா சேனையும் பூட்டுங்கிறாரு. அதாவது அவங்ககிட்ட இருக்கிற காலார் படை, குதிரைப்படை, யானைப்படை, எல்லா படையும் சேர்த்து என்ன பண்றாங்க, கூட்டிட்டு மொத்த படையும் சேர்ந்து ஒட்டுமொத்த பார்வோனுடைய சேனையும் சேர்ந்து பார்வோனும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேல் மக்களை துரத்திட்டு போறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஜனங்கள் முறையிடுறாங்க, மோசே மோசே நீ எங்களை கொல்றக்கா இங்க கூட்டிட்டு வந்த. அது உங்களுக்கு 11, 12வது வசனத்துல அது வரும். அது இப்போ படிக்க வேண்டாம். அதுல வரும், இந்த மாதிரி எனக்கு கொல்றக்கா இங்க கூட்டிட்டு வந்த, அங்க எங்க எகிப்துல இருந்து அவங்க கூட நாங்க இருந்த எங்களை சாகடிக்கிறக்கா இந்த வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. யாரு? இஸ்ரேல் மக்கள் முறையிடுறாங்க, மோசையை பார்த்து முறையிடுறாங்க. நீ எங்களை சாகடிக்கிறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்ட போல் இருக்குது, நாங்க அங்கேயே பேசாம அடிமையா இருந்து ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு நல்லா நல்ல வேலை செஞ்சு அடிமையா இருந்து சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருந்திருப்போம். நீ எங்களை கூட்டிட்டு இப்படி பார்வோனோட சேலம் ஃபுல்லா எங்களை துரத்திட்டு வருது. முன்னாடி பார்த்தா இங்க பெரிய செங்கடல் இருக்குது, நாங்க கடல் இருக்குது, இந்த கடலுக்குள்ள நாங்க குதிச்சா அவ்வளவுதான் முடிஞ்சுது, எங்க லைஃப் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும், நாங்க எல்லாமே ஃபுல்லா டெத் ஆயிடுவோம், அப்புறம் எங்களுக்கு வாழ்க்கையே இல்ல, நீ அந்த மாதிரி கொண்டு எங்களுக்கு விட்டுருக்கிற. பின்னாடி பார்த்தா பார்வோனோட சேனை எங்களை ஃபுல்லா துரத்திட்டு வருது, முன்னாடி பார்த்தா செங்கடல், நாங்க என்ன பண்றது அப்படின்னு மோசேட்ட கேட்கும்போது மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன முறையிடாத, இல்ல நீ நானே சொல்றேன், என்ன சொல்றாரு, என்ன முறையிடுறது என்ன, புறப்பட்டு போங்க என்று இஸ்ரவேலுக்கு சொல்லு அப்படின்ட்டாரு. புறப்பட்டு போறதுக்கு முன்னாடிதான் செங்கடல் இருக்கிறதாச்சு, எப்படி புறப்பட்டு போவாங்க? அப்பதான் ஆண்டவர் பாருங்க, 16வது வசனம் படிங்க. நீ உன் கோலை ஓங்கி, இருங்க தமைந்து படிக்குது தமைந்து படிக்குது. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவாங்க. சமுத்திரத்தை பிளந்துரு, உன் கையில உன் கோல் இருக்குல்ல, அந்த கோலை என்ன பண்ற, நீட்டு, உன் கோலை ஓங்கி உன் கைய சமுத்திரத்து மேல் நீட்டு, சமுத்திரம் பிளந்துங்கிறார். எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் செங்கடல், அந்த செங்கடலை என்ன பண்றாரு ஆண்டவர், உன் கையில இருக்க கோலை வச்சு என்ன பண்ணு, பிளந்துரு அப்படிங்கிறார், நீட்டுங்கிறார், பிளந்துரும். அப்புறம் இஸ்ரேல் மக்கள் வெட்டாந்தரையில போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே வசனம் 21வது வசனம் வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து போயிற்று. மோசே ஆண்டவர் என்ன சொன்னாரோ, மோசே என்ன ஆண்டவர் மோசேக்கு என்ன சொன்னாரோ அது மோசே பண்றாரு, கைய சமுத்திரத்து மேல நீட்டுறாரு. அப்ப என்ன ஆகுது, ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும், அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லா, ஒரு இரவு ஃபுல்லா என்ன பண்றாரு, பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்யறாரு. சாதாரணமா சொல்லிட்டாரு, உன் கைய நீட்டு சமுத்திரம் பிளந்துன்னு சொல்லிட்டாரு. மோசேக்கு அவ்வளவுதான் வேலை, மோசையோட வேலை அவ்வளவுதான், உன் கைய மட்டும் நீட்டு அப்படின்ட்டாரு, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை செய்யறாரு பாருங்க. ராம் முழுவதும், அந்த வசனம் வித்தியாசம் படிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர், அது வாசிங்க 21 2வது இது வாசிங்க, 2வது வசனத்தை. பாத்தீங்களா? அப்போ என்ன பண்றாரு, ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்ற சமுத்திரம் ஒதுங்கும் மாதிரி செய்யறாரு. என்ன பண்றாரு, ராம் முழுவதும் நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்றாரு ஆண்டவர். பாத்தீங்களா? மோசையோட வேலை என்ன, சின்ன வேலை, கைய நீட்டுற வேலை மட்டும்தான். ஆனா ஆண்டவர் செய்யற வேலை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வேலைன்னு. அவர் என்ன பண்றாரு, ராம் முழுவதும் என்ன பண்றாரு, அந்த கீழ்காற்ற வர செஞ்சு அதை அப்படியே என்ன பண்றாரு, சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்யறாரு. அடுத்த 22வது வசனம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாத்தீங்களா? இப்போ என்ன பண்றாங்க அடுத்த வசனத்துல,
அப்போ அவரை காற்றை அவரை வச்சு ரெண்டா பிளந்துடுறாரு. பெரிய கடலை ரெண்டா பிளக்குறாரு. பிளந்து என்ன பண்றாரு, சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில இஸ்ரேல் மக்களை நடத்தி செல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப எது குறுக்கால இருந்துச்சு அவங்களுக்கு, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல். அப்போ இந்த செங்கடலை வந்து என்ன அவங்களுக்கு எதிர்த்து நின்னுச்சு. செங்கடல் வந்து யாருக்கு எதிர்த்து நின்னுச்சு, இஸ்ரேல் மக்களுக்கும் மோசேக்கு எதிர்த்து நின்னுச்சு. ஏன்னா அதுல விழுந்தா எல்லாம் ஆல் அவுட், அவ்வளவுதான், பினிஷ், சாப்டர் பினிஷ். அப்படி இருக்கிற பட்சத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அதே செங்கடலை என்ன பண்றாரு, அவங்களுக்கு எதிரான நின்ன செங்கடலை என்ன பண்றாரு, அப்படியே அவங்களுக்கு மதிலா மாத்துறாரு. என்ன பண்றாரு, அவங்களுக்கு காம்பவுண்டா பண்றாரு. புரிஞ்சுதுங்களா? இந்த செங்கடல் அழிச்சிருன்ட்டு இருந்தா அதே செங்கடலை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு காம்பவுண்ட் உருவாக்குறாரு. வாசல காம்பவுண்ட் உருவாக்குறாரு. நம்ம எப்படி வீட்டுக்கு காம்பவுண்ட் கட்டுறோம், அந்த மாதிரி அத்தாபரி செங்கடலுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, காம்பவுண்ட் கட்டுறாரு ஒரே செகண்ட்ல. பாத்தீங்களா? ராமுழுது ஆண்டவர் வேலை செய்யறாரா, நாங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு. ராமுழு கீழ்காட்ட வரப்பண்றாரு. வரப்பண்ணி என்ன பண்றாரு, சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதுவே என்ன பண்றாரு, இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் மதிலா நின்றது அப்படின்னு வசனம் சொல்லுது. மதில்னா என்ன அர்த்தம், காம்பவுண்ட். அவங்க அந்த செங்கல் வந்து அதுக்கு மேல வரவே வராது. இவங்க நடந்து போற வரைக்கும் அது வரவே வராது. அப்படி ஒரு காம்பவுண்ட என்ன பண்றாரு, ஆண்டவர் உருவாக்குறாரு. புரிஞ்சுதுங்களா? அப்படித்தான் நமக்கு எதிராக இருக்கிற செங்கடல், நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது வந்து நமக்கு ஒரு செங்கடலா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதே பிரச்சனைய, அதே செங்கடலை, அதே பார்வோனை என்ன பண்ணுவாரு அப்படின்னா நமக்கு காம்பவுண்டா வச்சிருவாரு. அதே செங்கடல் தான், அதே பார்வோன் தான், அதே பிசாசு தான். ஆனா என்ன பண்றாரு ஆண்டவர் என்ன பண்றாரு சிஸ்டர், அதுவே நமக்கு காம்பவுண்டா பக்கபலமா மாத்திடுறாரு, நமக்கு சேஃப்டியா மாத்திடுறாரு. அதுதான் நமக்கு அதுவே சேஃப். நம்ம அழிக்கணும்னு வந்த அந்த செங்கடலவே பார்வோனையே என்ன பண்றாரு, நம்மளை அழிக்க விடாம, மற்றவங்க யாரும் அழிக்க விடாம நம்மளை என்ன பண்றாரு, தடுத்து வச்சிடறாரு. புரிஞ்சுதுங்களா? அதே செங்கடலை நமக்கு நேரா என்ன பண்ற, காம்பவுண்டா உருவாக்கிடுறாரு. இதுதான் இந்த வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இதே மாதிரிதான் என்னோட ஊழியத்துல கூட நிறைய செங்கடல்கள் வந்திருக்கு. சொல்லப்போனா வந்து இன்பராஜ் சார் எடுத்துக்கலாம். அவர் வந்து இப்ப எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா அந்த இன்பராஜ் சாரை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னை ஒரு ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனார். இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி எனக்கு நடந்தது, உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். என்னை ஒரு ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அப்போ வந்து நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாது, சத்தியம் தெரியும், பட் ஆனா நான் ஊழியத்துல இல்லை, ஊழியம் செய்ய தெரியாது. சும்மா ஆண்டவரோட வார்த்தை மட்டும் தெரியும். சர்ச்சுக்கு வருவேன், வர்ஷிப் பண்ணுவேன், போயிடுவேன், ஜெபம் பண்ணுவேன். இதோட என்னோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அவர் வந்து என்னை வந்து ஒரு பக்கம் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் நான் எனக்கு ஊழியத்துக்கு சம்மந்தம் இல்லையாச்சே. அப்புறம் நான் வந்து இல்லை, நீங்க வந்து ஒரு காணிக்கைக்கு மட்டும் ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாரு. அப்புறம் சரி, காணிக்கை ஜெபம் தானே, ஐயா தான் பாஸ்டர் எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியா போயிட்டேன். காணிக்கை ஜெபம் தான் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் அங்க போனா அங்க பெரிய ஆர்கெஸ்ட்ரா, பெரிய விழா மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கூட்டம், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இருக்குன்னு சொல்லி. அவர் ஜனங்கள் நிறைய திரளா இருக்காங்க, நிறைய ஜனங்கள் இருக்காங்க, நிறைய ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்கு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னமோ வச்சிருக்காங்க, மைக்கு அப்படின்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு கிடுக்கிடு நடுங்கிச்சு. எனக்கு அது பழக்கமே இல்லை, நான் ஊழியத்துல இல்லை, அப்ப எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் இன்பராஜ் சார் பார்த்தா அவர் நல்லா எப்பவும் போல கோட் ஷூட் போட்டு நல்லா டை கட்டிட்டு பயங்கரமா அவர் தான் அன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. மெசேஜ் கொடுக்கறதுக்கு அவர் ப்ரிப்பேரா போனாரு. என்னை ஒரு காணிக்கை ஜெபத்துக்கு மட்டும் கூப்பிட்டாரு. அப்புறம் சரின்ட்டு போனா, அங்க போனா கடைசியில எல்லாம் வீட்டு கூட்டம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தா அங்க பாடகர் வரல, அந்த கூட்டத்துக்கு பாடகர் வரல. அப்புறம் உடனே இன்பராஜ் சார் என்னன்னாரு, என்னைய பிரதர் நீங்க பாடுங்க பிரதர், நீங்க ஆராதனை பண்ணுங்க அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு அது பழக்கமும் இல்லை, வெளியாட்டுக்கு நான் போனதும் இல்லை. என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு கைங்காலாம் நடுங்கிருச்சு.
அப்புறம் சரி பரவாயில்ல, எதுவுமே தெரியாது, பழக்கமும் இல்லை, நான் ஊழியத்துல இல்லை அப்போ. அப்புறம் சரி என்னடா சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம போய் எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடினேன். ஆனா வந்து அதுல வந்து சுத்தமா தேவ பிரசன்னம் இல்ல, எதுவுமே நல்லா ஜீரோவா தான் இருந்துச்சு, எதுவுமே கிடையாது. நானும் எம்டியா போயிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியவும் செய்யல. காணிக்கை ஜெபம் தான் கூட்டிட்டு போனாங்க. கடைசியில பார்த்தா இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. அப்புறம் நானு சரி பரவாயில்லன்னு பாட போய் ஒன்றும் பிரசன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் முடிச்சு அவர் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு, சூப்பரான ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. இயேசுவோட நாமங்களை பத்தி சொன்னாரு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவோட நாமங்களை குறித்து அங்க பேசினாரு. அருமையா மெசேஜ் எடுத்தாரு. எனக்கு மெசேஜ் எடுக்கவும் அப்ப தெரியாது. அப்புறம் அவரோட மெசேஜ்ல நானே கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டேன். அப்பா என்ன இவ்வளோ நல்ல மெசேஜ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதெல்லாம் பார்த்து வியந்துட்டு, ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ள அப்புறம் நல்லா விருந்து கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டு ரிட்டர்ன் ஆகி அப்புறம் கார்ல வந்தோம். வந்துட்டு இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம இப்படி வெக்கப்பட்டு போயிட்டோமே, நமக்கு ஒன்றும் தெரியாம போச்சு, இப்படி போய் நம்ம போயிட்டோமே ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் கஷ்டப்பட்டே இருந்தேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் இவருக்கு இம்ரான் சாருக்கு பயங்கர கோபம் என் மேல. நான் இப்படி சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா ஆராதிக்கல, பாட்டு பாடல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே கோபம். அப்புறம் அவரு மனசுக்குள்ள திட்டிகிட்டே வர்றாரு, மனசுக்குள்ளேயும் திட்டுறாரு, வெளியே ஓப்பனாவே பேசிட்டு வர்றாரு, கார் ஓட்டிட்டே பேசிட்டு வர்றாரு. இப்பதான் உன்னோட பூல வாக்கெல்லாம் தெரியுது, இப்படியே சொல்றாரு. எனக்கு ஆமா. அப்புறம் எனக்கா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் இப்படி ஒரு இது நிலைமைக்கு ஆளாயிட்டேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஆனா நான் தூங்கவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லா. அழுதுகிட்டே இருந்தேன். இன்னைக்கு நினைச்சாலும் அது வேதனையா இருக்கு. அப்படி வந்து என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. ரொம்ப என்னை வந்து திட்டாரு. அதை நினைச்சு நினைச்சு ஆண்டவரே, என் ஆண்டவரே, நான் இப்படி பண்ணி இப்படி நான் போய் மாட்டிக்கிட்டேன், நான் தெரியாம போய் சிக்கிட்டேன், நான் உங்களுக்குள்ள இல்லாம போயிட்டேன், இப்படி வந்து மற்றவங்க திட்டுற அளவுக்கு என்னை ஏளனமா பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரமா அழுதேன். ஒரு வாரமா என்னால அதை ஜீரணிக்க வீட்டுல எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு அழுதேன். என்னால வெளியும் சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஆண்டவர் பாதத்திலேயே இருந்தேன். இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவரோட வார்த்தை வந்து ஜான் ஜெபராஜ் மூலியமா என் கூட பேசினார் ஆண்டவர். சில பேர் வந்து அவரோட பாடல் நான் அதிகமா கேட்பேன். அப்போ அநேகம் பேருக்கு ஊழியத்துல அநேகம் பேர் வந்து நமக்கு அவப்பெயரை சூட்டலாம், நமக்கு தவறான தலைப்புகளை கொடுக்கலாம், நம்ம பார்த்து தூஷணமான வார்த்தைகளை பேசலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை ஆராதிக்கும் போது பேசினாரு. அப்ப எனக்கு எங்கூடயே பேசுற மாதிரி இருந்துச்சு ஆண்டவர். முதல் முறையா நான் அதை கேட்டேன். ஆண்டவர் எங்கூட பேசுறதை நான் கேட்டேன். பேசினார் ஆண்டவர். ஊழியத்துல அநேகம் பேர் உனக்கு அவப்பேரை சூட்டலாம் அப்படின்னாரு. ஆமா, நான் இப்ப அவப்பேர் தான் சூட்டப்பட்டிருக்கிறேன். ஊழியத்துக்கு நான் ஏற்கனவே நான் பழைய ஊழியக்காரங்க கூட, அதாவது இதுக்கு சபையில இதுக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரங்க கூட ஊழியத்துக்கு போயிருக்கேன். அப்பெல்லாம் ஊழியத்துக்கு போய் நான் ரிட்டர்ன் ஆயிடுவேன். எனக்கு வந்து கொஞ்ச நாள் போவேன், அப்புறம் கொஞ்ச நாள் போக மாட்டேன். அந்த மாதிரி நான் பயந்துட்டு வந்துடுவேன், அப்புறம் விருப்பம் இல்லாமல் இருப்பேன். அப்படித்தான் இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க போய் மாட்டிக்கிட்டேன். அப்ப இந்த ஜான் ஜெபராஜ் பாடலோட வரிகள் என்னை ரொம்ப ஆற்றுச்சு. இந்த மாதிரி ஊழியத்துல அநேகம் பேர் வந்து நம்மளுக்கு வந்து அவப்பேரை சூட்டுவாங்க, நமக்கு தவறான தலைப்புகளை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஆமா, எனக்கும் தவறான தலைப்பு தான் கொடுத்துட்டாங்க, எனக்கு காணிக்கை ஜபத்துக்கு தான் கூட்டிட்டு போனாங்க, கடைசியில பார்த்தா என்னை ஆராதிக்க சொல்லிட்டாங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் போய் இப்படி மாட்டிக்கினேன் ஏசப்பா அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தையில பேசினாரு. தவறான தலைப்புகளை கொடுக்கலாம், நம்ம பார்த்து தூசணமான வார்த்தைகளை பேசலாம். இவர் என்னை ரொம்ப பேசினார். ஜீரணிக்கவே முடியாத வார்த்தையெல்லாம் அவருக்கு அவ்வளவு கோபம். ஏன்னா இப்படி கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். என் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு போல் இருக்குது. அப்புறம் அதை கூட்டிட்டு போய் இருந்தாலும் அவருக்கு பயங்கர கோபம். எனக்கா அப்படின்னு இந்த வார்த்தைகள் வந்து தூஷணமான வார்த்தைகளை பேசலாம், ஆனா நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஒண்ணு பாடினாரு. அந்த பாடலை இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே, நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே, உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை
தினம் நான் ருசிப்பேன். அல்லேலுயா 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 அல்லேலுயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா, உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. இந்த பாடல் வரிகள் அப்போ ஜான் ஜெபராஜ் பாடினது என்னை ரொம்ப ஆற்றுச்சு, தேற்றுச்சு, கொண்டது. அதுக்கு மேல என்ன வார்த்தைகளே இல்லை. அதுக்கு மேலதான் ஆண்டவர் வந்து என்னை ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு. ஊழியத்துக்கு போனேன். ஊழியத்துக்கு போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னோட ஊழிய வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஊழியத்துக்கு நான் ஆண்டவர் அர்ப்பணிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பாஸ்ட் எங்களை கிராம ஊழியத்துக்கு அனுப்பிச்சாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் முதல்ல வந்து சபையோட தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே அடுத்த ஸ்டெப்பா கிராம ஊழியத்துக்கு பாஸ்ட் அனுப்பிச்சாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டு ஊழியங்களுக்கு பாஸ்ட் போக சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாம் கர்த்தர் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா எங்களை மேன்மைப்படுத்திட்டே இருக்கிறாரு. இதுக்கு எல்லா காரணம் வந்து நான் இன்பராஜ் சார் தான் சொல்லுவேன். அவர் மட்டும் அன்னைக்கு என்னை ஊழியத்துக்கு கூப்பிடலைங்கன்னா நான் கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா உங்க முன்னாடி நான் நின்றுக்க முடியாது. ஆண்டவரோட வார்த்தையை நான் பேசியிருக்க முடியாது. ஏன்னா எனக்கு மெசேஜ் எப்படி எடுக்கணும்னாலும் தெரியாது, ஆராதிக்கிறது எப்படின்னு தெரியாது. ஜெபிக்கிறதுக்கு காணிக்கைக்கு ஜெபம் பண்ண சொல்லுவார் பாஸ்டர், அது மட்டும்தான் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி நான் வந்து ஒரு இதா இருந்தேன். ஆனா இப்ப வந்து ஆண்டவர் என்னைய ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த நான் இப்ப வீடியோ அதை பத்தி அப்புறம் சொல்றேன். இப்படி வந்து ஆண்டவர் எனக்கு எதிராக இருந்த பார்வோனை என்ன பண்ணாரு, உடைச்சு, எனக்கு எதிராக இருந்த செங்கலை உடைச்சு, எனக்கு எதிராக நான் ஊழியத்துக்கு வரவிடாம இருந்த அந்த எனக்கு முன்னாடி இருந்த எரிகோ மதில உடைச்சு என்ன பண்ணார், ஊழியத்துக்கு என்னைய ஆண்டவர் அழைத்து சென்றார். அதுதான் நமக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் ஏதோ நமக்கு செய்ய போறாரு அப்படிங்கிறத அர்த்தம். நீங்க நல்லா அதை தான் கவனிச்சுக்கணும். நமக்கு எதிராக ஒரு பெரிய பார்வன் வரும், ஒரு பிசாசு வருது, இப்ப ஒரு வந்திருக்க கொரோனா வருது அப்படின்னாலே இந்த கொரோனாக்கு பின்னாடி ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாருன்னு அர்த்தம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இப்ப நமக்கு ஏதோ ஒரு அழிவு, நமக்கு முன்னாடி பயம், ஒரு பிசாசு நம்மளை பார்த்து நம்ம கிட்ட வந்து கர்ஜிச்சுட்டு வர்றான் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஏதோ செய்ய போறாரு, ஆண்டவர் நமக்கு பின்னாடி இருந்து எதையோ செய்ய போறாருன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், அதிகமா ஜெபிக்கணும். புரிஞ்சு, நான் அதிகமா ஜெபிச்சேன் அந்த நாட்கள்ல, நான் துக்கப்பட்ட நாட்கள் அதிகமா ஜெபிச்சேன். அப்பதான் ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கிருபையா இந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம சபை வந்து நம்ம மிலிட்ரி ஆரிச்சாமி அவர் இறந்தார் இல்லைங்க, மிலிட்ரி டேனியல். அவர் இறந்த போது அவர் இறந்தது எல்லாத்துக்கும் தெரியும். கலாமணியமா கேட்குறீங்களா? அவர் இறந்த போது நம்ம சபை தள்ளாடி நின்றுச்சு, ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய இழப்புகள் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ சபை ரொம்ப தள்ளாடிச்சு. அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மன கஷ்டம். என்னன்னா சபையில இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, சபை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு துக்கமுகமா இருந்தோம். அதுவும் நம்ம முதல் 1ஆம் தேதி அந்த மாதிரி ஆனங்கிட்டே ரொம்ப துக்கமாகவும் ஆயிப்போச்சு. புது வருஷம். அப்போ இந்த மாதிரி அதுவும் அவர் மைக்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் வருத்தப்பட்டோம், எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்காக ரொம்ப நாங்க சீனியர் குரூப்ல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்காக வந்து ஒரு நாள் எல்லாம் இருந்து நாங்க எல்லாம் ஜெபம் பண்ணோம். எல்லாரும் கூடி சபை இப்படி ஆயிடுச்சு, சபை மக்கள் திணறிடுவாங்களே, சபை விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நாங்கெல்லாம் ரொம்ப குழப்பத்துல எல்லாரும் சேர்ந்து, எங்க சீனியர் குரூப் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி சபையை வந்து கட்டி எழுப்பணும், சபையில இருக்க தடைகள்லாம் உடைக்கப்படணும், சபையில வந்து பிசாசின் போராட்டங்களுக்கு அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி பிலிப்பும் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ஜெபிக்க ஆரம்பிக்க ஆண்டவர் முதல்ல பிலிப்புக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை கொண்டு வந்தாரு. நல்ல ஒரு மருமகளை நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. உண்மையை நான் சொல்றேன். நம்ம வெளியே ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்த பிள்ளையோட ராசி நல்லா இருக்குது, ராசி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இப்ப அதைத்தான் சொல்ல விரும்புறேன். சோஃபியா வந்த ராசி, சோஃபியா வந்த வரவு
நமக்கு எல்லாத்துக்கும் சபைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கட்டி எழுப்பி சபையை மறுபடியும் வந்து உயிர்ப்பிக்க செஞ்சது. அதுதான் உண்மையா சொல்லுவேன். இழந்திருந்த சபை எந்த அளவுக்கு ஒரு தள்ளாடிட்டு இருந்துச்சோ அது அப்படியே மாறி சோஃபியா வந்ததுக்கு பின்னாடி சபை அப்படியே தூக்கி நிறுத்தப்பட்டது. இது சோஃபியானால நிறுத்தப்படல. சோஃபியா வந்து எதையும் வந்து கையில செய்யல. பட் ஆனா ஒரு நல்ல ஆவிக்குரிய மருமகளை, ஒரு ஆவிக்குரிய பெண்ணை நமக்கு நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதையே தான் விசுவாசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் சபை மறுபடியும் கட்டப்பட்டுச்சு. சபை மறுபடியும் கட்டப்பட்டுச்சு. அப்புறம் வந்து சபையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சபையில சோஃபியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள். அது நம்ம நினைக்கவே இல்லை அப்படியெல்லாம் ஒரு மாற்றங்கள் இருக்குன்னா. ஆனா மாற்றங்கள் நல்லா சூப்பரா எல்லாம் பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பிலிப் எல்லாம் சேர்ந்து நல்ல மாற்றங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் மனசார பரவாயில்ல, சபை வந்து நிறைய இப்பதான் எல்லாம் ஒழுங்காயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, பிரதாப் வந்து நான் இங்க வரமாட்டேன், நான் அங்கேயே செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு, தென்னாப்பிரிக்காலேயே செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிரதாப், பிளைன் டிக்கெட்டும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, கொரோனா டைமு. அப்படி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் பிரதாப்பை அருமையா நம்ம சொந்த ஊருக்கு கூட்டிக் கொண்டு வந்தாரு. இது எல்லாமே வந்து சோஃபி வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. நான் வந்து இதுக்காக சொல்லல, பட் ஆனா இது வந்து நடந்ததை நான் சொல்றேன். எல்லாம் வந்து ஒரு அதாவது வந்த பொண்ணோட ராசி நல்லா இருக்கு, அதுதான். அது வந்து ஆண்டவர் அது ஆவிக்குரிய பொண்ணை கொடுத்துருக்கிறாரு. நல்லபடியா வந்து நம்ம சபைக்கு ஒரு தூணா இருக்கு. அதே மாதிரி பிரதாப்பு சொல்லணும். பிரதாப் வந்து வரும்போது எல்லாரும் நல்லா உற்சாகமா இது பண்ணோம். அதே மாதிரி பிரதாப்பும் வந்த உடனே எந்த ஒரு தான் ஒரு பெரிய ஒரு ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்தா அது மாதிரியோ இல்லை ஒரு கர்வத்தோடையோ எதிரி வரல. நம்ம பிள்ளையா தான் வந்தா. அப்படி நம்ம பிள்ளையா வந்து நம்மோடு சேர்ந்து ஆராதனை பண்ணாடி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்காக ஸ்தோத்திரம். பிரதாப்போட ஆராதனையில நான் நிறைய தொடப்பட்டேன். பிரதாப் ஆராதனை பண்ணும்போது, நான் 5 மணி ஆராதனைக்கு போகும்போது பிரதாப் ஆராதனை பண்ணும்போது நான் வந்து ஒரு சில விஷயத்துக்காக நான் ஜெபமே பண்ண மாட்டேன். என்னோட குறைகள் நான் சொல்றேன். ஒரு சில விஷயத்துக்கு நான் ஜெபமே பண்ண மாட்டேன். அப்போ பிரதாப் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய நாவல இருந்து அந்த எது நான் ஜெபிக்காம இருந்தனோ அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் என் நாவல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு, என்னை அறியாமையே. நான் எதெல்லாம் ஜெபிக்காம இருந்தனோ நான் அது வேணுட்டதுக்காக ஜெபிக்க மாட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா பிரதாப்போட ஆராதனையில என் நாவல இருந்து என் வாயில இருந்து அந்த வார்த்தைகள், ஜெப வார்த்தைகள் மேல போயிட்டு இருக்கு, பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கு. நான் கண்ணா அப்படியே இருதயம் உணருது, என்னடா நம்மள அதை ஜெபிக்கவே மாட்டோமே, இதுக்கெல்லாம் என்ன இப்படி போயிட்டு இருக்கு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே நினைச்சு பார்த்தா என்னால அந்த ஜெபத்தை அடக்கவே முடியல. பிரதாப் ஆராதிக்க என்னோட வார்த்தைகள் வானத்துக்கு நேரம் போயிட்டே இருக்கு. நான் இது வரைக்கும் எதுக்காக எல்லாம் ஜெபிக்காம இருந்தனோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஜெபிச்சேன். அப்படி ஒரு பிரசன்ஸ் பிரதாப்போட ஆராதனையில நான் உணர்ந்தேன். அப்புறம் பிரதாப் பத்தி இன்னொன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு முறை ஒரு வயசான அம்மா வந்து ஒரு பெரிய எண்ணெய் பாட்டில வச்சுட்டு, தம்பி எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்படி நானும் பக்கத்துல இருந்தேன். அப்போ பிரதாப் அந்த எண்ணெயை வாங்கி நல்லா கையில ஊத்திட்டாரு. ஊத்தி அந்த அம்மாவை கொஞ்சம் நல்லா முழங்கால் வரைக்கும் சீலையை எடுக்க சொல்லிட்டு, அப்படியே வயசான அம்மா தான் 2 முழங்கால்லையும் அப்படியே எண்ணெய் எடுத்து இவர் கையில எடுத்து தடவி விட்டார் ஃபுல்லா. அதாவது எப்படி வந்து ஒரு தாய்க்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி, ஒரு வைத்தியர் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த கால் ஃபுல்லா தடவி விட்டார். அப்ப அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னடா என்ன, ஐயோ நம்ம கூட இப்படி எல்லாம் பண்ண மாட்டோமே, பிரதாப் அது வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்து இப்படி வந்து ஒரு ஊழியம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். அடுத்த செகண்டே நான் போய் பிரதாப் கிட்ட, பிரதாப் எனக்காக ஒரு ஜெபம்னு பிரதாப் அப்படின்னு சொல்லி என் தலையை கொடுத்து பிரதாப் கிட்ட ஒரு ஜெபம்னு சொன்னேன். பிரதாப் என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண. அப்படி தலையில கை வச்ச உடனே என்கிட்ட பிரதாப் பேசின முதல் வார்த்தை, அங்கிள் இந்த மாதிரி இயேசு வந்து மரியாள் வந்து இயேசு கூட தான் இருந்தாங்க. ஆனா மரியாள் சோகத்திலேயே இருந்தாங்க. ஆனா மரியாள் இயேசு கூட தான் இருக்கிறாங்க, பட் ஆனா சோகத்துல இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சோகம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. அப்படிதான் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருந்துட்டு இருக்கிறத நான் பாக்குறேன், என்னோட ஆவிக்குரிய கண்ணுல நான் பாக்குறேன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல
வருத்தத்துல இருக்கீங்க, கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, இப்போ நான் அதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணாரு. நல்லா ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ண உடனே நான் எனக்குள்ள இருந்த அந்த டிஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியே போறதை நான் பார்த்தேன். எனக்குள்ள இருக்கிற அந்த எல்லா பிரச்சனைகளும் வெளியே போறதை நான் பார்த்தேன். அதுக்காக இன்னைக்கு இந்த தருவாயில நான் பிரதாப்க்கு நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பிரதாப் ஜெபம் பண்ணது பின்னாடி நான் எதனால வந்து எனக்கு உள்ள வருத்தங்கள் இருந்துச்சுன்னா, என்னோட ஆண்டவரோட வார்த்தைகள் வந்து நான் அனுதினமும் ஒவ்வொருத்தருக்கும் டவுட் கேட்டு எனக்கு நிறைய பேர் கூட இந்த வாரம் கூட ஒரு டவுட் கேட்டீங்க. அது மாதிரி எனக்கு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டு எனக்கு அநேகம் பேர் ஃபோன் பண்ணுவாங்க. எப்படின்னா, இது எப்படிங்க பிரதர், இது எப்படிங்க பிரதர், இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறது, எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டே இருப்பேன். இதுதான் என்னோட வேலை. சத்தியத்தை சொல்லி கொடுக்குற வேலை தான் என்னோட வேலை. அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் மனசார சொல்லி கொடுப்பேன். அதுக்காக நான் வந்து டைம் எடுத்து சொல்லி கொடுப்பேன். அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், என்னை யாரோ வந்து ரொம்ப நெருக்கிற மாதிரி நான் ஃபீலிங் உணர்ந்தேன். கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு யாரோ என்னை வந்து கட்டி போட்ட மாதிரி, எனக்கு நான் ஆண்டோட வார்த்தைகளை சொல்றதுக்கு அவங்க ரொம்ப இடைஞ்சல் தர்ற மாதிரியும், எனக்குள்ள ஒரு பயங்கர ஒரு இது நான் உணர்ந்தேன், இறுக்கத்தை நான் உணர்ந்தேன். அப்போ பிரதாப்போட ஜெபம் என்னை என்னவா மாத்துச்சு, அப்படியே என்னை ஃப்ரெஷ் ஆக்குச்சு. பிரதாப் ஜெபம் பண்ண பின்னாடி தான் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த நம்ம சாதாரணமா செஞ்சுட்டு இருந்த ஊழியத்தை அப்படியே நான் அது யூடியூப்ல போட ஆரம்பிச்சேன். ஃபேஸ்புக்ல போட ஆரம்பிச்சேன். என்னோட பிரதாப் சொன்ன பின்னாடி நான் ஃபேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் போட்ட பின்னாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் வந்து ஊழியத்துல நம்மளை எடுத்து பயன்படுத்துறத நம்ம இருதயம் உணருது. நான் பேசுறது இல்ல, ஆண்டவர் தான் பேசுறாருங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அந்த வார்த்தை வந்து கீழே விழுந்துடக்கூடாது, அது பல ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் நான் இந்த யூடியூப் சேனல்குள்ளேயே நான் போனேன். அது மட்டும் இல்லாம என்னோட செல்லு வந்து ஃபார்வேர்ட் பண்ண முடியாது. ஒரு வீடியோ எடுத்தேன்னா அதை வந்து மற்றவங்க ஃபார்வேர்ட் பண்றதுக்கு ரொம்ப சிரமம். இந்த பிரச்சனைகளுக்காக தான் நான் யூடியூப்குள்ள போனேன். ஆனா இன்னைக்கு அது எனக்கு அப்படிதான் எனக்கு எதிராக இருந்த பார்வனெல்லாம் ஆண்டவர் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணாரு, எனக்கு சாதகமா ஆண்டவர் மாத்திட்டாரு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லணும், இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, என்னை வந்து நிறைய பேர் வந்து இவன் பாஸ்டராக இருக்க வேண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி யூடியூப்ல போட்டிருக்கிறான், வீடியோ விளம்பரப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க, சொல்லக்கூட செஞ்சிருக்காங்க. ஆனா எனக்கு வந்து அந்த ஆசை சுத்தமா கிடையாது. இந்த வீடியோவில் நான் அதிகம் சொல்லி உங்களுக்கும் அது தெரியணும்னு ஆசைப்படுறேன். நான் என்னைக்குமே வந்து இப்படி சுவிசேஷமா ஊழியம் செய்யணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். என்னைக்குமே வந்து நான் பாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது கிடையாது, அதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. ஏன்னா நம்ம பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அவர் கூட இருந்தா தெரியும். அந்த 10 நிமிஷத்துல அவருக்கு வந்து ஒரு 20 போன் வந்துடும். எனக்கு இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி கூப்பிட்டே இருப்பாங்க ஒரு 10 நிமிஷத்துல. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா அவருக்கு அந்த போன்லயே ஜெபத்திலேயே வேலை இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து அதுக்கெல்லாம் முடியாது. என்னால அப்படி வந்து எந்நேரமும் வந்து ஜெபத்துல இருக்கிறதுக்கு என்னால முடியாது. அந்த மாதிரி ஒரு பழுவான வேலையை என்னால சுமக்கவும் முடியாது. நான் என்னோட சிச்சுவேஷனை சொல்றேன். ஆனா எல்லாம் தவறுதலா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பாஸ்டா இருக்க வேண்டி இதெல்லாம் பண்றான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அது மாதிரி நினைச்சதே கிடையாது. இனி அது ஆண்டவரோட சித்தம் எப்படியோ, இது வரைக்கும் வந்து எனக்கு அந்த ஆசை கிடையவே கிடையாது. அப்படியே நான் வந்து ஒரு இல்ல கரெக்டு தான், ஆடு மேய்ச்சல் கண்டிப்பாங்க, அதுதான் உண்மைதான். பட் ஆனா வந்து கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து என்னோட ஆசை இதுதான், சத்தியத்தை நான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 2 பேர் கூட்டிட்டு போய் சத்தியத்தை கத்து கொடுத்தாங்க. இதுதான் சத்தியம், இப்படிதான் சத்திய வார்த்தைகள், இதுதான் அப்படின்னு படிச்சுக்கோன்னு சொல்லி எனக்கு கத்து கொடுத்தாங்க. நம்ம சபை விசுவாசிகள் தான். அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் மோன்சி மீட்டிங்க்கு நிறைய போவேன். எங்க ஜெபம் நடந்தாலும் போயிருவேன். என்னோட இது வாஞ்சையெல்லாம் எங்க ஆராதனை நடந்தாலும் சரி, எங்க கூட்டம் போட்டாலும் சரி போயிருவேன். அங்க போய் கருத்தா வந்து அந்த வார்த்தைகளை கேட்பேன். அதுதான் நான் பண்ணது. நான் பைபிள் காலேஜ் படிக்கல,
நான் எங்கேயும் வந்து அதுக்காக கத்துக்கவும் இல்லை. ஆனா வந்து ஆண்டவரோட கூட்டம் எங்க நடந்தாலும் அங்க போய் நான் இருப்பேன். அங்க போய் வந்து கரெக்டா அந்த வார்த்தைகளை வந்து உன்னிப்பா கேட்பேன். எப்பவுமே நம்ம சபையா இருந்தாலும் சரி, நான் எத்தனை மெசேஜ் வந்து போய் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த மெசேஜுக்கு போய் உட்கார்ந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு ஒரு பின் கூட மனைவி ஆலன் பால் டிவி போட்டிருக்கும் போது கூட, நம்ம அது என்ன டிவி, ஆசீர்வாத டிவி, ஆசீர்வாத டிவி, பிளஸிங் டிவி, அந்த டிவி வந்து நான் அந்த அந்த நாட்கள்ல நிறைய பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது மனைவி குறுக்க குறுக்க பேசிட்டே இருப்பாங்க. நான் வந்து அதை கூட என்ன பண்ணுவேன், நம்ம இது பேசாம இரு அப்படிம்பேன். ஏன்னா ஆண்டவரோட வார்த்தை வந்து எந்த விதத்திலையும் நான் டிஸ்டர்ப் பண்ண விடவே மாட்டேன். அப்படி உன்னிப்பா கேட்பேன் நான் ஆண்டவரோட வார்த்தையை. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு வந்து எனக்கு அந்த வார்த்தைகளை மத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி என்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். இதுதான் எனக்கு எதிராக இருந்த பார்வோன்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, எனக்கு சாதகமா மாத்தினாரு. எனக்கு எதிரா, எனக்கு விரோதமா, எனக்கு ரொம்ப இன்னைக்கு பேசின இன்பராச்சாரி இன்னைக்கு எனக்கு நல்ல நண்பன். இன்னைக்கு அவர் எனக்கு காம்பவுண்டா நிறுத்தியிருக்கார் ஆண்டவர். உண்மையா சொல்ல போனா அதுதான், நீங்க செய்யறது கரெக்டுங்கிறத, நீங்க சொல்றது கரெக்டுங்கிறத, அன்னைக்கு வந்து எது சொன்னாலும் தப்புன்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு அவர் நீங்க பண்றது கரெக்டுங்கிறாரு அப்படி சொல்லி எனக்கு பேஸ்புக்ல நீங்க உங்களோட வீடியோ போடுங்கன்னு சொன்னது அவருதான். ஏன்னா பேஸ்புக் நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, நீங்க பேஸ்புக்ல போடுங்கன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் பேஸ்புக்ல போடலாமா வேண்டாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் பிரதாப்போட ஜபம் என்னை பேஸ்புக் நேரம் கடந்து போக வச்சது. இப்படி வந்து நிறைய ஊழியர்களை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாரு. எனக்கு எதிராக இருந்த பார்வை எனக்கு காம்பவுண்டா ஆண்டவர் ஆக்கினாரு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதனால வந்து தயவுசெய்து என்னை வந்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. இன்னொரு வசனம் கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன வசனம்னா பாருங்க, ரோமர்ல வரும். ரோமர் 15:21 இதோட முடிச்சுக்கலாம். நான் மற்றவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். இதுதான் அந்த வசனம். நாடுகிறேன். இதுதான் வந்து அந்த வசனம். அதாவது மற்றவருடைய அஸ்திவாரத்தின் மேல வீட்டை கட்டுறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆண்டவரோட வார்த்தையை அதுதான் சொல்லுது. பாஸ்டர் ஐயா வந்து ஒரு பெரிய சொத்து 3000 ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு என்னால நல்லா உணர முடியுது. ஒரு ஆத்மாவை நம்ம வந்து அறுவடை பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் சொல்லி நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு 3000 ஒரு ஆத்மாக்களை அவர் சேகரிச்சு வச்சிருக்காருன்னா அவர் ஒரு விளைவித்த பொக்கிஷம். அது அவரோட மகன்களுக்கு பயன்பட்ட, அவரோட மகன்களுக்கு பயன்படட்டும், அவரோட வாரிசுகள் அதை சுமக்கட்டும். நான் வந்து அப்படியே வந்து என்னை ஆண்டவர் வேற ஏதாவது இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்னை ஆசீர்வதிக்கணும்னு தான் நான் விரும்புறேன். நான் என்னைக்கும் வந்து சபைக்கு ஆதரவா தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் சபையில எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் கூட நான் ஆதரவா தான் இருந்திருக்கிறேன் சபைக்கு. என்னைக்கும் நான் சபைக்கு விரோதமா இருக்கவே மாட்டேன். அது எனக்கு உடன்பாடும் கிடையாது. நான் சபைக்கு ஒரு நல்ல நண்பன். இயேசுவை போல நான் வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். இயேசுவை போல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இயேசுவை போல நற்செய்தி சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். அதனால தயவுசெய்து என்னை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. என்னைக்கும் உங்க நல்ல நண்பனா தான், நல்ல ஒரு விசுவாசியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க கூட எப்பவுமே நான் ஒரே மாதிரி இருக்கணும், நான் நண்பர்களா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நீங்க எல்லாரும் எனக்காக நல்லா இன்னும் என்னோட ஊழியங்கள் பெருகணும்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நான் நிறைய பேருக்கு சத்திய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. மற்ற சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்கள் நான் இப்ப உங்க கூட இருக்கிறது இனி கொஞ்ச நாள் தான். விஜயா சிஸ்டர் உங்ககிட்ட ஊழியத்துக்கு வரதெல்லாம் கொஞ்ச நாள் தான். ஏன்னா உங்களுக்கு இப்பவே நான் ஒரு 50% 75% சொல்லி கொடுத்துட்டேன் நான் நினைக்கிறேன். புரிஞ்சு நீங்க இனி அது மாதிரி என்னை மாதிரி நீங்க ஊழியத்துக்கு போய் இனி நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கலாமணியமாக்கு அப்படிதான், கிருத்தியா சிஸ்டருக்கு அப்படித்தான். உங்களுக்கு நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்க இன்னி பெருக பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, இன்னும் உங்களுக்கு வரங்களை வல்லமையில தருவார். இன்னி நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல தாளந்தில் ஆண்டவர் தருவார். எல்லாம் எடுத்து பயன்படும். எல்லாரும் ஆண்டவருக்கு சீசர் ஆகுங்க. இன்னி விசுவாசிகளாவே இருக்காதீங்க. நீங்க எல்லாம் ஆண்டவருக்கு சீசர் ஆகணும். ஏன்னா நம்ம பிள்ளைகள் இனி விசுவாசியா இருக்கட்டும். சபைக்கு நமக்கு பிள்ளைகள் அனுப்புங்க. பிள்ளைகள் விசுவாசிகளா இருக்கட்டும். நீங்க அடுத்த தரத்துக்கு வாங்க. அடுத்த தரத்துக்கு பிள்ளைகளை நடத்துற அந்த டீச் பண்ற லைனுக்கு வாங்க. நீங்க உங்க ஊழியத்தை தொடங்குங்க. உங்க பிள்ளைகள் வந்து இனி சர்ச்சில் ஆராதிக்கட்டும். நீங்களும் சேர்ந்து ஆராதிச்சு அடுத்தது நீங்க ஊழியத்துக்கு போங்க. உலகம் எங்க சுற்றி தெரியுங்க. கிராமமா போங்க, வீடு வீடா போங்க. இயேசுவோட நற்செய்தியை சொல்லுங்க. கூட்டமா சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ரட்சிக்கப்படட்டும். அவங்கள மேய்க்கிறதே இப்ப 4 பாஸ்டுக்கு இருக்காங்க நம்ம சர்ச்சில். 4 பேரா 5 பேரா 4 பாஸ்டுக்கு இருக்காங்க. சோபி சேர்த்து 5 நிறைய பாஸ்டுக்கு இருக்காங்க. அதனால வந்து அவங்க எப்படி நடத்தணுமோ அவங்க அப்படி நடத்துவாங்க. நம்ம பணி என்ன, ஊழியம் வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து ஆத்மாவை கூட்டிட்டு வந்து சபையில் விடுறதா நம்ம அதையும் நம்ம செய்வோம்.
கடைசி வரைக்கும் செய்வோம். நீங்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிற என்ன பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு இப்ப ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற செங்கடல் எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ரெண்டா பிளப்பார். அவர் என்ன பண்ணுவார்? நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு சிஸ்டர்? ராம் முழுவதும் அதுக்காக ஒர்க் பண்ணுவார். அதான் வேத வசனம் சொல்லி இருக்குது. இரவு நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டோம்னா வெடிய அதுக்காக அவர் ஒர்க் பண்ணுவார். புரிஞ்சுதுங்களா? நம்ம வேலை ஈஸி தான், ஜெபம் பண்ற வேலை ஈஸி தான். அதை மட்டும் நம்ம பண்ணா போதும். ஆண்டவர் நமக்காக ஒர்க் பண்ணி, விஜயா சிஸ்டர் உங்களுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையை அவர் சமூகத்துல வச்சிருங்க, அவர் பாத்துக்குவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்காக ஊழியம் செய்யணும். அவருக்கு இயேசுக்கு அப்படித்தான். இயேசுக்கு எதிராக பிசாசு வந்தான். மத்தேயு 4:4 இயேசுக்கு எதிராக வனாந்தரத்துல அவர் சோதிச்சான். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தன்னுடைய வாயிலிருந்து பிறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பவே என்ன பண்ணா? பிசாசு நடுங்கி போயிட்டான், ஓடி போயிட்டான். இல்லைங்களா? அது மாதிரிதான் இயேசுக்கு எதிராக சிலுவை நிறுத்தப்பட்டுச்சு. இயேசு சிலுவை அது வரைக்கும் ஒரு சாப சின்னம், எல்லாத்தையும் கொலை செய்யறதுக்கு பயன்படுத்துற சின்னம், எல்லாத்தையும் தண்டிக்கிறதுக்கு பயன்படுத்துற சின்னம். ஆனா அதே இயேசு தன்னுடைய முழு ரத்தத்தையும் அந்த சிலுவையில சிந்தி அந்த முற்றிலுமா அந்த பாவத்தை எல்லாம் அந்த சிலுவை சின்னத்திலிருந்து கழுவி தன்னோட பரிசுத்த ரத்தத்தினால ஊத்தி கழுவி 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 தன்னோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட பாக்கி இல்லாம அத்தனை, ஏன்னா அவர் பரிசுத்தமா வாழ்ந்தார். அந்த பரிசுத்த ரத்தம் அந்த சிலுவை மேல சிந்தப்படணும். அந்த சிலுவையில் இருந்த பாவம் எல்லாம் என்னாச்சு? அப்படியே புனிதமா மாறி புனித சின்னமா உலகம் எங்கும் இன்னைக்கு சிலுவை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு அது சிலுவை ஆறுதலை தருது, அவங்களுக்கு புத்துணர்ச்சியை தருது, அவங்களுடைய சமாதானத்தை தருது, அவங்களுக்கு சந்தோஷத்தை தருது. அந்த சிலுவை தான் இன்னைக்கு இயேசுவோட பாடுகளை நம்ம அறிஞ்சுக்குள்ள உதவி செய்யுது. இயேசுவோட ஊழியத்தை அந்த சிலுவை நோக்கி பார்க்கும்போதுதான் அந்த தைரியமா செய்ய வைக்குது. பிசாசினோட தந்திரங்களை அந்த சிலுவை தான் நம்ம அடிச்சு கொள்ளுது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை இன்னைக்கு எனக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதையெல்லாம் கேட்டு நீங்க பாக்கியவான்களா மாறி இருக்கீங்க. நீ விசுவாசிகள் அல்ல, சீசர்கள், இயேசுவுக்கு சீசர்கள். இயேசுவோட பணியை செய்யுங்க. இயேசுவோட பணியை செய்வதுதான் நம்ம லட்சியம். அதுக்காக பிரயாசப்படுங்க. God bless you. God bless you. God bless you. Thank you. Thank you sir. எல்லாத்துக்கும் thank you. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.